இன்னும் ஒரு பெண் தன் கணவனிடமிருந்து வெறுப்பையோ அல்லது புறக்கணிப்பையோ பயந்தாளானால் அவர்கள் இருவரும் தங்கள் இருவருக்கிடையே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்வதில் அவ்விருவர் மீதும் குற்றமில்லை. சமாதானமே மிக மேலானது. பொதுவாக மனங்கள் உலோபித்தனத்திற்கு உட்பட்டு விடுகின்றன. இன்னும் நீங்கள் ஒவ்வொருவரும் மற்றவருக்கு உபகாரியாய் இருந்து அல்லாஹ்வுக்கு பயந்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு உணர்ந்து கொள்பவனாக இருக்கின்றான். இன்னும் நீங்கள் உங்கள் மனைவியருக்கிடையில் எவ்வளவு விரும்பிய போதிலும் நீதமாக நடக்க நீங்கள் சக்தி பெறவே மாட்டீர்கள். ஆனால் ஒரே மனைவியின் பக்கம் நீங்கள் முற்றிலும் சாய்ந்து மற்ற அவளை அந்தரத்தில் தொங்கவிடப்பட்டவளைப் போல் விட்டுவிடாதீர்கள். இன்னும் நீங்கள் சமாதானமாக நடந்து கொண்டு அல்லாஹ்வையும் பயந்து கொண்டால் அப்போது நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் குற்றங்களை மிக மன்னிப்பவனாக மிக கிருபை உடையவனாக இருக்கின்றான்.